ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை மாற்றுறது, இல்லைனா புதுசாக இமெயில் ஐடியை ஆட் பண்ணுறது உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற 9022690226 அப்படிங்கிற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் இப்போ சேவ் பண்ண நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ண வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு ரிட்டன் ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அதில் லாஸ்ட்டாக மோர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணதுமே திரும்பவும் மோர் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் இமெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு மெசேஜ் வரும். அடுத்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக எந்த மெயில் ஐடி ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை என்டர் பண்ணி சென்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த மெயில் ஐடி ஆட் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுமே கீழே அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். இதுதானா கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணணும். அந்த மெயில் ஐடிக்கு வந்திருக்க ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு வித்தின் செகண்ட்லேயே யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் அப்டேஷன் இமெயில் ஐடி ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். வித்தின் செகண்ட்லேயே உங்களோட அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் புதுசாக எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி தான் இனிமேல் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான மெயில் ஐடியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.